நீங்க எங்க கூட எல்லாம் வர மாட்டீங்க. அவ்வளவு தூரம் நடப்பீங்களா? நடக்க முடியாதா? மெதுவா தான் வருவேன். நீங்க ஓடுன்னு ஓடுவீங்க. ஆமா, அதுக்கு தான் சொன்னா நீங்க மெதுவா பொறுமையா வாங்க. நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அது சரிதா. எங்கயாவது வந்து இப்படிதான் ஏண்டி? அம்மா அவளைங்க மாயா சிம்ரனும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, அப்ப தனித்தனியா போகாதீங்க. 4 பேர் சேர்ந்தே போங்க. சரியா? அங்கே இங்கே கண்ட பக்கமால போயிட்டு இருக்க கூடாது. இதே வழியில தான் போகணும். நான் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பேன். சரியா? எங்கேயாச்சும் போயிடாதீங்க. இந்த வழி தெரியாம ஏதாவது. அதெல்லாம் எங்களுக்கு வழி தெரியுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நாங்க போய்க்குவோம். ஆமா தெரியுமா? இது அப்படியே சுத்தி வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கேட் கிட்ட தான் தெரியுமா முடியும். எப்படி இருந்தாலும் அங்கதான் வரணும். அது சரிதான். நீயும் கூட சேர்ந்துட்டியா? உடுக்கா போயிட்டு வரட்டும். படிச்சு பிள்ளைங்களுக்கு தெரியாத என்ன? அதெல்லாம் அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க போங்க. நாங்க அப்படியே வர்றோம். உங்களுக்கு விட்டுட்டு நான் உங்களோட வருவேன். உங்க அம்மாவுக்கு தான் நடக்க முடியாது. மெதுவாக தான் வருவாங்க. வழி தெரியாம இவங்க தான் நின்னுக்குவாங்க. அதனாலதான் நானே கூட இருக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க முன்னாடி. சரிங்க நீலாக்கா. நான் ஏதாச்சும் ஃபோன் பண்றேன். சரி சோனி, சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டீங்கன்னு வை. அடுத்தடுத்துக்கு போகலாம். இல்லாட்ட அப்புறம் இங்கே பொழுதாக்கிடுவீங்க. கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வேற இடம் போய் பார்க்கலாம். இல்லாட்ட அப்புறம் டைம் இருக்காது. அப்புறம் பார்க்க முடியாம போயிடும். சரிங்கக்கா. அதான் நான் கிருஷ்ணான சொல்லியிருக்காருல்ல, ஆஃப் டே மட்டும் இங்கே பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பேலஸ்க்கு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. சரிடி, சரி போ. பெரிய கூட எங்கேயாச்சும் போயிடாதா? சரிம்மா. ஏன் குமாரி, அவனுங்க உங்க அண்ணன் அந்த பசங்களை எல்லாம் ஒருத்தர் நானா எங்க போனானுங்க அவனுங்க? அவனுங்க 3 பேர் அப்படியே முன்னாடியே ஓடிட்டானுங்க உள்ள. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அவனை பார்த்தாலும் சொல்லு. சரியா? சீக்கிரமா பார்த்து சீக்கிரமா வாங்க. சரிம்மா. சரி வா குமாரி, நம்ம போலாம். இந்த மாயாவும் சிம்ரன் வேற எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. வா, முதல்ல அவங்கள போய் பார்க்கலாம். சரி சோனி வா. பிள்ளைங்க வெளியே வந்தா மட்டும் எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டாளுங்க. இதே நம்ம ஊர்ல இருந்தோம்னா இந்நேரம் வரையும் தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சே இருக்க மாட்டாளுங்க. ஆமாக்கா, பாரு என் வயன் இந்நேரம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். தோட்டத்துக்கு போகணும் 10 வாட்டி சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு வாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு குளிச்சுட்டு 7 மணிக்கு 7:30 ரெடி ஆயிட்டான். வெளியே போற சுத்தருக்கு. ஆமா, வேற எப்படி இருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்க? ஏக்கா அப்புறம் எப்படிக்கா இருக்கோனே? சீக்கிரம் ரெடி ஆனாதானே வெளியே சுத்த முடியும்னு தெரியல. அப்புறம் நீங்க தூங்குறக்கா காசு கட்டிட்டு வந்திருக்கிறோம். ரூம் எடுத்து தூங்குறக்கா. அதனாலதான் பிள்ளைங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்தோம். அப்புறம் என்ன சும்மா எதையாவது பேசிட்டு. சரி வாங்க, அப்படியே நாமளும் நடந்து போலாம். போலாம் போலாம். சரி வாங்க மலர் போலாம். இது எப்படி நீலா போறது? இந்த பக்கமே போகணுமா? ஆமாக்கா, ஒரே வழிதான். இந்த பக்கமே ஒரே ரோட் மாதிரி இருக்கு. அப்படியே போக வேண்டியதா. ஆமா பாரு, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. பாரு, காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்க கூட நிறைய பறவைங்களாம் இருக்குது. எல்லா பறவையும் இருக்கும் போல நீலா. ஆமாக்கா, பின்ன இங்க எல்லாமே இருக்குதுக்கா. நல்லா இருக்குது பாருங்க. இவ்வளவு கலர்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா? எவ்வளவு கலர்ல இருக்குது பாருங்க. எல்லா கலர் பறவைங்களும் இருக்குதுங்க இங்க. ஆமாக்கா பாருங்க, மஞ்சள் கலர், பச்சை கலரு. அது என்ன பாருங்க, இந்த இந்த கலர்ல கூட இருக்குதுக்கா. கத்திரிப்பு கலர்ல அந்த கலர் பறவை நிறைய நல்லா இருக்குது பாரு யானைலா. ஆமாக்கா, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இவ்வளவு கலர்ல எல்லாம் எங்க போய் நம்ம பாக்குறோம்? நம்ம ஊர்ல இருந்தா கோழியும் காக்காவையும் தான் பார்க்க முடியும். இது எல்லாம் பார்க்க முடியுமா? ஆமா நீலா, எங்க சின்ன பிள்ளை காணா? காளி மக்கா வேற நின்னுட்டு இருந்தாங்க. பின்னாடியே வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு காணா. எந்த வழியில போனாங்கன்னு தெரியலையே அவங்க. அவங்கள குடும்பமா நின்று என்னமோ மீட்டிங் போட்டுருக்காங்க. சின்ன புள்ள, அவங்க அண்ணி, அதான் மருமக மகன் நல்லா சேர்ந்துட்டு என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரி வாடி பேசிட்டு நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறோன்ட்டு வந்துட்டேன். குடும்பமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்களா? ஆமா, என்னமோ பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமா. சரி, நம்ம சாப்பிட்டது நம்ம வெளியே வந்துட்டோம். அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. சரி, நானே நிக்கணும் அப்படின்ட்டு நானே வந்துட்டேன். ஆமாக்கா, காலையில சாப்பிடவே முடியல. அது இந்நேரத்துக்கு நம்ம எங்க சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. நம்ம 10 மணி எல்லாம் திங்க மாட்டோம். அதே நம்ம சீக்கிரம் தின்னுட்டு அப்படியே உள்ள போயிடலான்ட்டு 8 மணிக்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பாடே அங்கல எனக்குமே. நானே 2 இட்லி தான் சாப்பிட்டுட்டு ஒரு வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கும் அப்படிதான். ஏதோ பொங்கல் வாங்கினாலும் கொஞ்சம் கொலகொலன்னு இருந்ததா. நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கெல்லாம். சரி, அதான் அது மட்டுமே போதும், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அது ஓகே, வாரம் நடக்க முடியல இப்போ. என்னன்னா இந்த பக்கம் 2 ரோடு தெரியுது. எதில் போகிறது? எதுலையோன்னு போக்கா, எல்லா பக்கமும் போகிறதுதான். இதை இந்த பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இப்படி திரும்பி போகலாம். எல்லாருமே அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம், மலரக்கா சொல்கிறது கரெக்டு தான். அதான் சோக்கங்கை பக்கம் பார்த்துட்டு அங்கே என்னமோ இருக்குதா இருக்குது. அங்கேயும் அப்படியே பார்த்துட்டு அப்படி இப்படியே திரும்பிக்கலாம். சரி 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 வாங்க, இங்கே பார்த்துட்டு போகலாம். அங்கேயும் வேறு எத்தனை பேர் கூட்டமாக இருக்கிறாங்கன்ட்டு. இங்கே நிறைய பேர் வராங்களாட்டு இருக்குது யானிலா. ஐயோ பின்ன அக்கா, எக்கச்சக்கமான பேர் டூரிஸ்ட்காரங்களும் இங்கே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, என்னமோ நம்ம அதிசயமாக வர மாதிரி நமக்கு அப்படி தான் தோணும். அது பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி டிக்கெட் வேலைக்கா. நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வேலை பாருங்க. ஃபாரின்லேருந்து யாராவது டூர் வருவாங்களா அவங்களுக்கெல்லாம் பாருங்க 10 மடங்கு டிக்கெட் வச்சு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம். என்னடி சொல்கிறா? வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்களா இங்கே இதை பார்க்கறதுக்கு? என்னக்கா இப்படி கேட்குறீங்க? எத்தனை பேர் வராங்க தெரியுமா? பாருங்க பாருங்க, போகிற வழியில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்ட்டு. பாருங்க, அங்கே கூட நின்றுட்டுருக்காங்க பாருங்க 2 பேர். அது குழந்தை குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு கூட பார்க்கறதுக்கெல்லாம் வந்துருக்குறாங்க பாருங்க. சிம்ரன், எங்க இந்த சோனி பூ மாதிரி ஆளவே காணா? பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. அட ஆமா, பின்னாடி தான் அவங்க 2 பேர் பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேர் தான் வந்திருக்கிறோம். எங்க அவங்கள காணோம்? நான் உன்னை கேட்டா நீ என்ன கேளு திருப்பி.
எங்க போனாங்க இவங்க? போன் வச்சு பண்ணி பார்க்கலாமா? ஆ சரிம்மா ஐயா, ஃபோன் பண்ணி பாரு. எங்கேயாச்சும் உள்ளே தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க நம்மளை தேடிட்டு இருந்தாலும் தேடிட்டு இருப்பாங்களோ என்னமோ. மாயா, எனக்கு ஒரு சந்தேகம். இது என்னது? இது ஜிப்ராவா என்னது? எனக்கு இவ்வளோ தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்குது. டவுட்டாகவே இருக்குதே. இவ இங்க தான் நிக்கறாங்க பூமாரி இவங்க ரெண்டு பேரு. ஏய் இது ஜிப்ரால சிம்ரன் வரி குதிரை. ஆ, வரி குதிரையா? இது என்ன ஜிப்ரா மாதிரியே இருக்குது இல்ல பார்க்கறக்கு? ஆனால் அதுலேயே ஹைட்டாக தெரியுது கொஞ்சம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல மாயா? அட ஆமா, நானே இவ்வளவு நாள் இத கவனிச்சதே இல்ல சிம்ரனே. வரி குதிரை ஜிப்ரா பார்க்கற ஒரே மாதிரியே இருக்குது தோலெல்லாம். என்ன அது கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்குது இல்லையா? நானே இவ்வளவு நாள் இத கவனிக்கவே இல்ல பாத்தியா? நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. ஏய் ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? எங்கெல்லாம் உன்னை தேடி இருக்கற தெரியுமா? அப்படியா சோனி? நாங்கள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறோம். ஏன் சிம்ரன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கற? அது ஒன்றும் இல்லை, ஒன்று நினச்சா சிரிப்பாக வருது மாயா தான். என்ன சிம்ரன் சொல்லு, நாங்களும் சிரிக்கிறோம். அப்படி என்ன சிரிப்பு வர மாதிரி நினைச்ச நீ? அதானே சொல்லு சிம்ரன், நாங்களும் கொஞ்சம் சிரிக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, நானும் மாயாவும் பேசிகிட்டு இருந்தோமா, இந்த வரி குதிரையும் ஜிப்ராவை பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்ட்டு அதை நினச்சா சிரிச்சேன். இதுல என்ன இருக்கு சிம்ரன் சிரிக்கிறதுக்கு? அதானே ஏன் சிம்ரன் இதுக்கு சிரிச்சிட்டு இருக்கற? அது வந்து என்னன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு சிம்ரன் எதுக்கு சிரிக்கிறானே. அதான் பூமாரினா பூமாரி தான், எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். உன்னையும் உங்க அத்தையும் நினைச்சு தானே சிரிச்சிட்டு இருக்கற நீ? எனக்கு தெரிஞ்சிருச்சு சிம்ரன். கரெக்டாக சொன்ன பூமாரி, நானும் அதே தான் நினைச்சேன். இந்த வரி குதிரை ஜிப்ரா மாதிரி தான் நானும் சின்ன பிள்ளையத்தையும் இருக்கிறோமா, அதை நினைச்சேன், அதை சிரிச்சிட்டேன். ஆமா ஆமா, நானே இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. அப்படிதான் இருக்கிறீங்க. ஓ இதுக்கு தான் இப்படி சிரிச்சிட்டு இருந்தியா? அது என்னமோ கரெக்ட் தான் சிம்ரன். சரி வாங்க போலாம், இங்கே நின்னுட்டு இருந்தே எப்படி? லஞ்சுக்கு முன்னாடியே இங்க சுத்தி பார்க்கணும் அண்ணன் வேற சொல்லி இருக்காரு. வாங்க வாங்க போலாம் அடுத்த இடத்துக்கு. சரி சரி, அப்படியே நடங்க போகலாம். பூமாரி வண்ணில ஆளவே காணா, எங்க போனா? ரெண்டு அளக்கை வச்சுட்டு எங்க போனான்னு தெரியலையே. அவன் எங்க போயிருப்பான்? அவன் எங்கேயாச்சும் மிருகங்களா நின்னு கூத்தடிச்சிட்டு இருப்பான். வாங்க இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா பார்க்கலாம். ஓ, இப்போதான் சாப்பிட்டு அதுக்குள்ளே தண்ணி தாகம் பிடிக்குதே. ஏதாவது ஜூஸ் கீஸ் கிடைக்குமா இங்கே? பார்க்கலாம், அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லணும். தண்ணி தாகமாக இருக்கு. டேய் என்னடா ஆட்டம்? கிங் காங் பார்த்து காண்டா இருப்பவுடா, கம்முனிருடா. அது இல்லடா, அது இல்லை. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் எனக்கு அது ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பாரு, அது இப்போ கொஞ்ச நேரத்தில் கடப்பகுதி என் கூட சேர்ந்துட்டு. டேய் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கற? ஃப்ரெண்ட் ஆயிட்டாமா ஃப்ரெண்ட். அது வேலிக்கு அந்த பக்கம் இருக்குதுங்கற தைரியத்துல பேசிட்டு இருக்கறியா? டேய், என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? அதை பாருடா, என்னை பார்த்து சிரிக்குது. எப்படி பார்த்தியா? டேய் அங்க பாருடா, என்னையவே பார்க்குது. ஹேய் ஹாய், ஹவ் ஆர் யூ, யுவர் நேம்? டேய் அது உன்னை பார்த்து காண்டாயிட்டு வெளிய விட்டா போதும், உன்னை அப்படியே கொதடிர மாட்டேங்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குது. இவன் என்னடா நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கறான்? லூஸ் பையா, கம்மன் இருடா. காண்டாயிர போகுது, வேலிய பிச்சிட்டு வெளிய வந்துற போகுது. சும்மா இரு. கொடா மச்சான், பொறாம படாத. டேய் உங்க ரெண்டு பேரும் பார்த்து அது காண்டாயிர போகுதுடா. டேய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? டேய் மூடிட்டு நில்லுடா. சோனி எல்லாம் வந்திருக்கறாடா, கம்மன் இரு. என்ன கேட்க மாட்டான். டேய் நான் என்னடா பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு பார்த்துட்டே இருக்கற. எங்கடா பார்க்கற? நீ எங்க பார்க்கறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயா இந்த புள்ளைங்களா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது என்னடா லூஸ் மாதிரி ஒரு தாடி இருக்கறான். அவர்ட்ட கண்ணாடி போட்டுட்டு ஏதோ கால் கேட்காத நாட்ட நின்னு இருக்கறா செவடனாட்ட. யோ இந்த கண்ணாடி போட வேண்டாம், அப்பவே கழட்டுடான்னு சொன்னேன். கேட்டானா இவன்? கண்ணு தெரியலையா என்னமா? டேய் டேய் மாரி ஏய் ஏன்டா கத்தறா? டேய் அண்ணா டேய் இவனாட்ட கண்ணாடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கறாத. நாங்க வந்தது கூட தெரியாம கண்ணாடி மாட்டிட்டு இருக்கற. முதல்ல அந்த கர்மத்தை கழட்டி போடுடா, அப்பதான் உனக்கு கண்ணு தெரியும். எங்கயாவது போய் மிருகம் கிட்ட போய் சிக்கிக்காத, கண்ணாடி போட்டுட்டு தெரியாம. கூறு கட்டவனே கழட்டிடாதயா. ஐயோ என்ற ரங்கத்தியா இவ்வளவு முன்னாடி வந்து பேசுனா. ஐயோ உண்மையிலே நமக்கு இந்த கண்ணாடி போடுறது கண்ணே தெரியலையாட்டுக்குது. ஆமா வர கழட்டிடலாம், இல்லாட்டி இன்னும் ப்ராப்ளமாயிரும் நமக்கு. கண்ணாடி கழட்டிட்டியா? இப்ப கண்ணு தெரியுதா? தெரியுது. எனக்கு அப்படியே தெரிஞ்சுச்சே. நான் தான் சும்மா அப்படியே போட்டுட்டு இருந்தேன் ஸ்டைலுக்கு. டேய் நடிக்காத, நீ அவங்க ரூம்ல போட்டுட்டு வந்தப்பவே பார்த்தேன்டா. அது போட்ட கண்ணு தெரியாதுன்னு அப்பவே நினைச்சேன். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கிற. ஏண்டா ஜூக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி போய் போட்டு இருக்கிற லூஸ் பையா. அம்மா இவனோட கிறுக்கு மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். என்ன இவன் இன்னும் ஆட்டத்தை நிறுத்துறியா? டேய் கிறுக்கா, உன்னால அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கடா. அது இல்லடா மச்சான், சும்மா வைப்பு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான். என்னடா மச்சான் கூப்பிட்டியா? டேய் என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உன்ன மாதிரியே இருப்பாங்களா? கிறுக்குத்தனமாவே பேசிட்டு இருக்கறான். அனிமல்ஸ் கிட்ட வந்து பக்கத்துல நின்னுட்டு வைப் பண்றானாமா. வைப் எங்கள்கிட்ட பண்ண தெரியாம தான் நாங்க இருக்கிறோமா. டேய் இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்கேயும் போக முடியாது பாத்துக்கோ. உன்னால அப்புறம் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா, உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் போறப்ப எங்க நீங்களே பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியதா ரூமுக்கு. கம்மன் சீக்கிரமா பார்த்துட்டு வாங்க போலாம். மத்தியானம் வரைக்கும் இங்க டைம் சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தீங்கன்னா மத்ததெல்லாம் எப்ப பாக்குறது? சரிமையா நான் அப்படியே அடுத்தடுத்து போலான்னு சொன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டு விளையாடி காட்டிட்டு இருக்காங்க. சரி வாங்க நீ வேற பக்கம் போலாம். இங்கே பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நடங்க. டேய் யானை என்னடா இப்படி இருக்குது? பிரவுன் கலர்ல இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா. நீ பார்த்திட்டியா? டேய் இல்ல மச்சான்,
பாரு ஃபுல் ப்ரௌனா இருக்குது. அது பாருடா எவ்வளவு பெருசு இருக்குதுன்ட்டு. ரொம்ப பெருசா இருக்குதுல்ல. ஆமாடா மச்சான். ஏன்டா இங்க நின்னுட்டீங்க? வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். அது இல்லம்மா, இவனுங்க இந்த மாதிரி பிரவுன் கலர் யானை பார்த்ததே இல்லையா? அதான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவங்க தான் பார்த்தது இல்லையா? அப்ப சார் எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? ரொம்ப நிறைய தடவை பார்த்திருக்கீங்களோ? இந்த சோனி வந்து எப்ப பார்த்தாலும் நம்மள டேமேஜ் பண்ற மாதிரியே பேசுவான். ஏன் சோனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நானும் இப்பதான் பாக்குறேன். அது ஒண்ணும் இல்லடா, ஆப்பிரிக்கா எலிஃபென்ட், அதனாலதான் அப்படி இருக்குது. என்ன மயக்க சொல்றீங்க? இது ஆப்பிரிக்கா யானையா? அதனாலதான் பிரவுனா இருக்குதா? ஆமாடா, இவனுக்கு தெரியாதா? இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லையே என்ன? ஆமா, இவன் அப்படியே ஸ்கூலுக்கு ஒழுங்கா படிக்கிறான் பாரு. அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறான். அது இல்ல மயக்கா. ஆடாடாடா உளுமாயா, அவனுக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு போகாம இல்லையே மாட்டம் போட்டுப்பான், அதனால அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். டேய் பாருடா, அந்த சிம்ரன் எல்லாம் உனக்கு கலாய்க்கிறாடா. இல்ல மயக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், அது கேட்கட்டுமா? என்னடா சந்தேகம்? உங்க சந்தேகத்தை ஈட்டி வைக்கிறதுக்கு தான் நான் டூர் வந்தேனா என்ன? என்ன சுத்தி பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்கடா. ஆளாலும் சந்தேகம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. சரி என்னன்னு கேளு. கேட்க வேண்டாம்னு சொன்னா விடுவியா? கேட்டு தொலை. ஏன் மயக்கா, உனக்கு தெரியும் சொல்லியான்னு கேட்கறேன். கேட்கட்டுமா வேண்டாமா இப்போ? அத கேளுன்னு சொல்லிட்டால, சீக்கிரம் சொல்லி தொலைடா, அடுத்த இடத்துக்கு போலாம். இவனுக்குல வேற, இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. ஏன்டா நீ டூர் வந்து தனியா வர மாட்டே? எப்ப பார்த்தாலும் இவனுக்குல இழுத்துட்டே வந்துட்டு இருக்கிறான். காலேஜுக்கு போனாலும் அப்படிதான், ஊருக்குள்ள சுத்தினாலும் அப்படிதான், டூர் வந்தாலும் அப்படிதான். இவனுக்கு வந்தார இடத்துல அடங்கவே மாட்டேங்கிறானுங்க. ஏன் சொன்னி, நீங்க மட்டும் 4 பேர் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட மட்டும் குத்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி கேளுடா மச்சான், நல்லா கேட்டுடா. ஆமா, லாஜிக் பேசுறான். நம்ம லாஜிக். சும்மா இருங்கப்பா. ஏதாவது கேட்கலாம் நினைச்சா அப்பதான் சண்டை பிடிச்சிக்குவீங்க. சீக்கிரம் கேளுடா, நீ வேற. அது இல்ல மயக்கா, ஆப்பிரிக்கா யானை சொன்னீங்களா? அது மட்டும் நல்ல பிரவுனா இருக்குது. ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க பிளாக்கா இருக்காங்க. ஆனா நம்ம ஊர் பாருங்க, நம்ம ஊர் ஆனா பிளாக்கா இருக்குது. ஆனா நாம வந்து பிரவுனா இருக்கிறோம். அது எப்படி ரெண்டு ஆப்போசிட்டா இருக்குது லேக்கா? அதெல்லாம் கேட்கலாம் நினைச்சேன். முடியலடா உன்னோட டவுட்டா. சரி சரி, அதெல்லாம் அப்படிதான். நீ கேட்ட கேள்வி லாஜிக்கா தான் இருக்குது. ஆனா எனக்கு இப்ப பதில் சொல்ல தெரியல. சரி வா போலாம் அடுத்த இடத்துக்கு. பெரிய அறிவாளியாட்ட கேக்குறான். நடடா போலாம். இவன் ஒருத்தன் லூஸ் மாதிரியே ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பான். என்ன என் ஃப்ரெண்ட் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் கரெக்டா தானே கேட்டுட்டான். அவனோட சந்தேகத்தை கிளியர் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு லூஸான கேள்வியா? இவங்க எல்லாம் அப்படியே படிப்பாளிங்க தானே. நீங்க சொல்ல வேண்டியதானே? எப்ப மாதிரி உனக்குமா தெரியாது? நீ சொல்ல வேண்டியதானே? நீ தான் ரொம்ப 100க்கு 100 வாங்க படிப்பாளியாச்சே. என்னோட நண்பனோட டவுட் உனக்கு தெரியலையா என்ன? டேய் வாய் மூடிட்டு நடங்கடா, சும்மா மாடமாடம் பேசிட்டு. இப்போ எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிடுவாருடா, முடிஞ்சது போகலான்ட்டு. இங்கே நின்றுட்டு இப்படியே இருக்க போறீங்களா என்ன? வந்த இடத்துல பார்க்கறத விட்டுட்டு சுற்றி பார்க்க வந்துட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறானுங்க. டேய் நடடா. போலாம் சிம்ரன். வா வா. ஆமா, இந்த ப்ரோ திடீர்னு போலாம்னு சொல்லி நான் சொல்லிடுவாரே. சரிடா வாங்கடா போலாம் அடுத்த இடத்துக்கு. டேய் மச்சான், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குடா. உனக்கு கிடைக்குமா? வாங்கி தருவாங்களா இவங்க? நீ கொடுத்த காசுக்கு உனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. நட, ஐஸ்கிரீம் உடனே இப்பவே வேணுமா? இப்பதானே டிஃபன் சாப்பிட்டேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடு வா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னா விடுறானா இவன்? அவங்க வாங்கி கொடுத்தா கூட இவன் வேண்டாம் சொல்லிடுவானாட்டு. ஏன்டா அவி? ஆமாடா கதிர், அவன் அப்படிதான். சரி வாடா, அப்படியே அங்க பாருடா, புலி இருக்குதா இருக்குது. ஏன் அங்க காட்டுக்கிட்ட ஏதோ புலி வருதுன்னு அந்த அக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, நாம கூட பார்க்கவே இல்லை. ஆனா இங்க பாருடா, நிறைய புலி இருக்குது. வாடா கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். டேய், புலி கிட்ட எல்லாம் போயிடாதீங்கடா. புடிச்சு உள்ள இழுத்து போட்டு போகுது. காப்பாத்துறதுக்கு என்னால முடியாதுடா. நண்பனை கூட்டிட்டு வந்து கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணும்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு எதிலேயாச்சும் வம்பு சிக்க வச்சிட்டாதீங்கடா சாமிங்களா. ஆமா, இவன் பெரிய மஞ்சள் பாய்ஸ்ங்க. அப்படியே நண்பனுக்காக உயிரை கொடுத்து காப்பாத்திடுவானுங்க. பேச்ச பாரு பேச்சா. அமெரிக்கா காட்டு புலி ஆட்டு இன்னும் பேட்ட புலி. சிறப்புல ஏண்டி புலிக்கிட்டே போய் நின்னுட்டு இருக்கற? அதிரடி நிலா, நம்ம அங்கே வர வழியில சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்போ ஏதோ ஒரு புலி வருதுன்னு சொன்னீங்களா? தூரமாக தான் பார்த்தோமா, சரியாவே பார்க்கலையா? அதை பயந்துட்டு ஓடிட்டவே வேனுக்கு. அதான் இங்கே அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்குறேன் எப்படிதான் இருக்குதுன்ட்டு. அதான் அப்படியே தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கிறேன். நீ வந்து கிட்ட பாருடி, வாடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி, தைரியமா வா. வேலியெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, வெளியெல்லாம் வராது வா. எனக்கு அங்க ஒரு புலியை பார்த்தே பயம் வந்துருச்சு. இங்க என்ன இவ்வளோ இருக்குது பாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் 50-60 கிலோ வந்துட மாட்டிருக்குது. யாசனை புலா ரொம்ப வெயிட்டான புலியாக தான் இருக்குது போல. நம்ம அது சிக்கனா நமக்கு சங்குதான் போகிறோம். அது என்னமா கரெக்டு தான். நீ என்ன புளியை வெயிட் போட்டு பார்த்து என்ன, அது அடுத்து நீ ஏன் சாப்பிட போற? அது வேணா உனக்கு திங்கும், நீ எல்லாம் அதை திங்க முடியாது. உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பேச்சுதான். அது பாரு, சின்ன வயசுலயே என் கூட ஒரு புள்ள படிச்சுதா. அந்த புள்ளி இந்த மாதிரி தான் எங்க காட்டுக்குள்ள எல்லாம் போயிருக்கிறாங்க போல. அதை அடிச்சு அந்த புள்ளைய சாப்பிட்டுச்சுடி. என் கூட படிச்ச புள்ளதான் சின்ன வயசுல, தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறப்போ, அது 2வது 3வது படிக்கிறப்பதான். அது கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயண்டி இந்த புலினாலே. அது கிட்ட போறக்க பயமா இருக்குது. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ எப்படிதான் போய் கிட்ட பாக்குற? வா போலாம், போது நீ பார்த்தது. எதுக்குடி இவ்வளவு பயப்படுற? புலி நம்ம தேசிய விலங்குடி, தேசிய விலங்கு. நாமெல்லாம் அதை பார்த்து பயப்படக்கூடாதுடி, பயப்படக்கூடாது.
வந்து விட சொல்றேன். நீ வேணா உள்ள போய் அதுக்கு ஏதாவது வணக்கம் போட்டுட்டு போட்டோ பிடிச்சிட்டு வரியா? சரி விளையாட்டு பேசிட்டு இருக்கிறா தத்துவ நாய. வாயா கட்டா போலாம். சும்மா இங்கே நின்னுட்டு புலி கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிறா. வா. அதுக்கு இல்லடி. இப்ப எதுக்கு சின்ன போல சிரிச்சிட்டு கிடக்குற? வா போலாம். அப்ப பார்த்தா லூஸ் மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு இல்லடி. பாரு, இந்த புளியை பார்த்தா எங்க அத்தை பார்க்குற மாதிரியே இருக்குதுடி. எனக்கு இன்னைக்கு அங்க அத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டல. இந்த புளியை பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குதா. அதான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வரலான்ட்டு நினைச்சேன். அப்படியா? அதான பார்த்தேன். காரணம் இல்லாம நீ ஒரே இடத்துல நிக்க மாட்டேயே நினைச்சு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. அதானே நிஜமா தாண்டி எனக்கு கூட இப்ப அப்படிதான் தோணுது. இந்த உளியை பார்த்தா உங்க அத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தோணுதா? சரி எங்க அத்தையை பார்த்தது போதும். வா, என்ற புருஷன் எங்கேயாச்சும் இங்க நிக்கிறாரான்னு பார்க்கலாம். சின்ன புள்ள, அதால உன்ற புருஷனும் நிக்கிறாரு, என்ற புருஷனும் நிக்கிறாங்க. என்னடி நீ கற்பனை பண்ணி பார்த்தியா? ஆமா சின்ன புள்ள, ஆமா. இவங்களா இந்த மாதிரி நினைச்சு பார்க்கறதுக்கு காமெடியா இருக்குது இல்லடி. ஆமா சின்ன புள்ள, ஆமா. நானும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசனை பண்ணேன். ஜாலியா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி, அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து ரசிக்கலாம்.